வணக்கம். நான் இந்தியப்பெண்ணை பாரதி பேசுகின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேய்பிறை அஷ்டமி வருகின்றது. அதாவது மாசி மாதத்தில் வருகின்ற தேய்பிறை அஷ்டமி. தை மாதத்தில் வந்த தேய்பிறை அஷ்டமிக்கு நான் துவாதச ஆதித்யர் விஷ்ணு என்று கூறினேன். அதற்கான பைரவர் குரோதன பைரவர் என்று கூறினேன். அதற்கு மனபயம் விலகும், உயர் பதவி கிடைக்கும் என்று கூறியிருந்தேன். அந்த மாதிரி இப்பொழுது மாசி மாதத்தில் வருகின்ற இந்த வரும் ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற தேய்பிறை அஷ்டமி சம்ஹார பைரவர் தான் அதற்கான பைரவர், முக்கிய பைரவராக இருக்கின்றார். அதற்கான துவாதச ஆதித்யர் வருணன் ஆகும். அதற்கான மகேஸ்வர, அதற்கான இன்னொரு மாதத்தில் வருகின்ற அந்த அஷ்டமிக்கு ஒரு பெயர் உண்டு. போன முறை வந்தது தேவதா அஷ்டமின்னு சொல்லிட்டு சொன்னோம். அந்த மாதிரி இப்போ வர அஷ்டமி பேர் மகேஸ்வர அஷ்டமி. அந்த தேய்பிறை அஷ்டமிக்கு ஒரு மாதத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. அதில் அந்த அஷ்டமியினுடைய பேர் மகேஸ்வர அஷ்டமி. துவாதச ஆதித்யர் வருணன். இதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நிவேதனத்துக்கு பாசிப்பயிரில் வெல்லம் கலந்த பாசிப்பயிர் பாசம் பண்ணி அதில் கொஞ்சம் முந்திரி போடுங்க. முந்திரியும் கூட பைரவருக்கு மிக பிடித்த ஒரு விஷயமாகும். அதனால் முந்திரி எப்போவுமே நம்ம பாசம் வச்சா முந்திரி போட போகிறோம். அதனால் முந்திரி போட்டு உங்களுக்கு வெல்லம் கலந்த உங்களுக்கு பாசிப்பயிறு பாயசத்தை இந்த வரும் ஜனவரி அன்று நிவேதனமாக வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்லும் உங்களுக்கு சஜஷனு. அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது வைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருந்ததுதானா, இல்லை டைம் இல்லை, ஏதோ ஒன்று நீங்கள் தை சாதம் தான் உங்களுக்கு வைக்க முடியுது, அந்த மாதிரினா பரவாயில்ல. நான் சாய்ஸாக நான் சொல்கிறது இதுதான். இந்த முறை ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன முக்கியமானதுன்னா, லாஸ்ட் டைம் போன முறை உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும்னு சொன்னேன். ஆனால் இந்த முறை வர்றது போட்டிகளில் வெற்றி பெறும். போட்டிகள்னால் நீங்கள் அத்லெட்டிக்ஸ் மாதிரி உங்களுக்கு விளையாட்டு போட்டிகளாகட்டும், அல்லது ஒரு எக்ஸாம் ஒன் டே எழுதுகிற எக்ஸாம் மாதிரி ஒரு ஜிஆர்இ அந்த மாதிரி எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது ஒரு +2 எக்ஸாம் போல் இந்த போர்டு எக்ஸாம்லாம் எழுதுகிற இந்த இதுவாக இருக்கட்டும். ஆக மொத்தத்தில் போட்டிகளில் வெல்ற ஒரு பரீட்சையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வேறு போட்டிகளாக இருந்தாலும் சரி, அவற்றில் வெற்றி பெறுவதற்கான ஒரு உகந்த பைரவராகவும் உகந்த அஷ்டமியாகவும் இது இருக்கின்றது. அதனால் இப்போ வருகின்ற +2 தான் மெயினாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும்ன்றதுனால 10th +2 பசங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் சொல்கிற ஒரு பூஜை முறை ஒன்று இருக்குது. அதை முன்கூட்டியே நான் சொல்லி சில பேருக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வந்ததுன்னு சொல்கிறேன். ஒரு காலேஜ் படிக்கிறவங்க, சின்ன பசங்களுக்காக எதுவும் என்கிட்ட கேட்கல, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, வேறு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் படிக்கிற பசங்களுக்காக சில பேரண்ட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. எப்படின்னா, அதாவது சில லவ் பிரச்சனைனாலோ, இல்லை அந்த சப்ஜெக்ட் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சேர்ந்ததோ, இல்லை அந்த காலேஜே பிடிக்கலன்னு சொல்லிட்டோ, நான் படிக்கவே மாட்டேன், நான் இனிமேல்ட்டு அந்த சப்ஜெக்டே எனக்கு வேணாம், நான் இது பண்ணிட்டு போகிறேன், டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பாக இருக்கிறாங்க. நான் எப்படி மறுபடியும் அதை பணம் கட்டிட்டோம் நாங்கள், அதை வச்சா அது ஐடி தான் பெஸ்ட்டு, இப்போதைக்கு நல்லா ஏர்ன் பண்ண முடியும், நாங்கள் பண்ணிட்டோம், அது ஐடி பிடிக்கலன்னு வெளியே வந்துடலான் இருக்காங்க. இல்லைன்னா நான் எக்ஸாம் சமயத்தில் உட்காந்து படிக்கவும் மாட்டேன்றாங்க, அதுக்கு எதனா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன் அவங்களுக்குன்னா, ஒரு இதில் ஒரு பேப்பரில், ஒயிட் பேப்பரில் அந்த சப்ஜெக்ட்லாம் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்டெல்லாம் எழுதி அதில் ஹையஸ்ட் மார்க்கு நீங்கள் நம்ம தான் இவன் தான் படிக்கவே இல்லையே, அதாவது இவங்க பண்ண போகிறதில்ல, ஸ்டூடெண்ட் பண்ண போகிறதில்ல. நிச்சயமாக அந்த பூஜையை சொன்னால் கூட அவங்க பேரண்ட்டு தான் பண்ணணும். அந்த பேரண்ட்டாக நீங்கள் இருக்கிறவங்க, அவன் தான் படிக்கலையே, அவன் எங்கேருந்து நிறைய வாங்கிட்டு போகிறான், அதனால் ஒரு 50 போடுவோம், ஒரு 60 போடுவோம், இல்லை பாஸ் பண்ணால் தான் போதும் அப்படின்னு எழுதாதீங்க. அதில் ஹையஸ்ட் மார்க்கு நீங்கள் எழுதிக்குங்க, சப்ஜெக்ட் பேரெல்லாம் எழுதிருங்க, ஹையஸ்ட் மார்க்கை எழுதிருங்க. ஒரு ஒரு 9 ரூபாய், 1 ரூபி 9 காயின்ஸ், 1 ரூபி 9 காயின்ஸில் மஞ்சளையும் குங்குமம் வச்சுட்டு அந்த ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதிட்டு அதை அந்த காயின்ஸ் எல்லாம் அந்த ஒயிட் பேப்பரில் வச்சு மடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு மஞ்சள் துணியானா இருக்கலாம், இல்லை வெள்ளை துணியை மஞ்சளில் உங்களுக்கு மஞ்சள் கரைச்ச மஞ்சளில் நனைச்சாவது பண்ணலாம், இல்லைன்னா மஞ்சள் துணியே இருக்கலாம், அதில் கட்டிட்டு நீங்கள் அந்த இவங்கக்கிட்ட பைரவர் முன்னாடி வச்சு, நம்ம எப்பவுமே யூஸ்வலாக நம்ம வச்சுங்கிற அந்த சொர்ணாகிருஷ்ண பைரவர் தான் வீட்டில் எல்லோரும் கும்பிடுவாங்க, அதுக்கு முன்னாடி வச்சுட்டு, அந்த பைரவர் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் எப்போவுமே பண்ணுற பூஜைங்க, தேய்பிறை அஷ்டமி பூஜை, பௌர்ணமி பூஜைலாம் பண்ணுங்கள். ஆனால் டெய்லி ஒரு முறை அவருக்கு முன்னாடி விளக்கேற்றி தனம் தரும் பாட்டு ஒரே ஒரு முறை சொல்லிவிடுங்க. அது அவங்க பரீட்சை எழுதி முடிஞ்சு ரிசல்ட் வர்ற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்னு சொன்னேன் நான். அந்த மாதிரி நான் சொன்னப்போ நிறைய பேர் எங்ககிட்ட சொன்னது என்னன்னா, அது முடிஞ்சுட்டு உனக்கு அவங்க சொன்ன மார்க், அதாவது அவங்க அதில் எழுதின மார்க்கை விட ஒரு, அதாவது 19 போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு
ஒரு 70s அதாவது 71, 72, 73ன்ற மாதிரி ஒரு 70s அந்த மாதிரி வந்திருக்கு. சில பேருக்கு வந்து 80ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் அதுக்கு நியரஸ்ட்டாக வந்திருக்கு. சேம் அவங்க கேட்ட எக்ஸாக்ட் வரல, ஆனால் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கா. இதெல்லாம் யாருன்னா நல்லா படிக்கிற பசங்களுக்காக கேட்கல அவங்க. அவன் வந்து வேணாம் டிஸ்கண்டினியூ பண்ணிடலான்னு சொல்கிறான். அவனை நாங்கள் பணம் கட்டிட்டோம், அவனை பிடிச்சா போதும் ஏதாவது ஒன்று சொல்லுங்களான்னு சொன்னாங்க கேட்டாங்க. அதுக்கு நான் வந்து இந்த பூஜையை வந்து நீங்கள் எப்போவுமே யூஸ்வலாக பண்ணுற பைரவர் பூஜை பண்ணுங்கள். இதை வச்சுட்டு டெய்லி ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் டெய்லி ஒரு முறை தனம் தரம் சொல்லிவிட்டு அந்த மூட்டை அந்த படம் பைரவர் முன்னாடியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அதே ப்ராசஸை இப்போது +2 பரீட்சை வரப்போகுதுன்றதுனாலையும் இதில் வந்து போட்டிகளில் வெற்றின்னே இருக்குது. இந்த மாதத்துக்கு பண்ணுற அந்த பைரவருக்கான அந்த விஷயம் வந்து போட்டிகளில் வெற்றின்னே இருக்குது இந்த சம்ஹார பைரவருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த சேம் விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன அதே இதுதான் வந்து ஒரு ஜிஆர்இ அந்த மாதிரி 1 டே பரீட்சையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு 9 பாயிண்டில் ஒரு மார்க் அங்கே எழுதணும். இது வேணும் எங்களுக்கு அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு எப்படின்னா அது எக்ஸாக்டாக வந்தாலும் வரும். படிக்கிற பசங்களாக இருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப நல்லா படிக்கிற பசங்களாக இருக்குது அப்படின்னா உனக்கு நீங்கள் கேட்டதே வரவும் சான்சஸ் இருக்குது. இல்லை படிக்கவே மாட்டேறாங்கன்னா கூட அதை விட கொஞ்சம் நியரஸ்ட்டு, அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத இவனுக்கு போய் இது வந்தது அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு மார்க் வந்து இவன் தான் படிக்கவே இல்லையே, இவன் வந்து இது பண்ணானே, அவனுக்கு போய் வந்ததேன்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு அது இருக்கும். அது நிரூபணம் வேறு ஆகிவிட்டது. அதனால் வேண்டி இதை நான் மறுபடியும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். ஆனால் கூட பரவாயில்ல மேடம், அது ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்குது. அவன் வந்து சுத்தமாக படிக்கவே அது நான் இதுவே பண்ண மாட்டேன்னு சொல்கிற விஷயத்துக்கு அது நாங்கள் ஆச்சரியமாக தான் இருக்குதுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதனால் இது நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இதை பதிவு பண்ணுறேன். அதுவும் இப்போ +2 வேறு வரப்போ எக்ஸாம் இதெல்லாம் வரும். அதனால் இது எந்த விதமான எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு வேறு எதனா இந்த விளையாட்டு போட்டிகள் மற்ற வேறு ஏதாவது போட்டிகள்ன்ற விஷயத்துக்கெல்லாம் கூட ஆக மொத்தத்தில் இதுக்கு பொதுப்படியாக சொல்கிற ஒரு விஷயம் போட்டிகளில் வெற்றி. அதுதான் இந்த சம்ஹார பைரவருக்கானது. இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் வரக்கூடியது, வர ஞாயிற்றுக்கிழமை வருது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இந்த எப்போவுமே நான் வந்து 8 o'clock ஸ்டார்ட் பண்ணி 8 முறை சொல்லுங்கன்னு சொல்லுவேன். இதுக்கு வந்து தேய்பிறை அஷ்டமிக்கு இந்த மாதிரி 8:30க்கு நினைக்கிறேன், 8:30க்கு முடிஞ்சிடுதுன்னு நினைக்கிறேன் தேய்பிறை அஷ்டமி உங்களுக்கு. நீங்கள் அந்த 8 முறை சொல்கிறது, அந்த நிவேதனம் வைக்கிறதெல்லாம் வந்து 1/2 hourல முடிக்கலாம். ஆனாலும் நான் இன்னொரு சாய்ஸ் நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சண்டே வந்து 4:06 ராகு காலம் வருது. பொதுவாகவே இந்த பைரவர் பூஜைகள் வந்து ராகு காலத்தில் பண்ணால் ரொம்ப பவர்ஃபுல் உங்களுக்கு. அது உங்களுக்கு அந்த ஈவினிங் சமயத்தில் நேராக வந்துடுது உங்களுக்கு. பொதுவாக மதிய நேரத்துலலாம் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. இது வியாழக்கிழமையோ ஏதோ ஒரு வியாழக்கிழமை புதன்கிழமைகளில் மதியத்தில் ராகு காலம் வரும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த 27 நாள் பூஜையில் அது பண்ணால் பரவாயில்ல உங்களுக்கு அது ராகு காலத்தில். ஆனால் இது வந்து தேய்பிறை அஷ்டமிக்காக நம்ம பண்ணுற பூஜை, அதை வந்து கரெக்டாக சண்டே வரதுனால நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ராகு காலத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 4:06 வருது பார்த்தீங்களா, அந்த ராகு காலத்துலேயே நீங்கள் அதை பண்ணிக்கலான்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை அந்த சமயம் உங்களால் பண்ண முடியாமல் போனால் நீங்கள் 6 மணிக்கு மேலேருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். 6 மணிக்கு மேலே இல்லை சில பேருக்கு ராகு காலம் வேணாம், நான் இதில் தான் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா கூட 6 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி நம்ம எப்பவுமே பஞ்சதீபம் ஏற்றுவோம் இல்லைங்களா. தேய்பிறை அஷ்டமினாவே பஞ்சதீபம் ஏற்றுவோம். நாய்க்கு ஏதாவது ஒரு இப்போ நீங்கள் பாயசம்ன்றது இருந்தால் கூட வேறு எதனா கூட நீங்கள் ஒரு பிஸ்கட் கூட வைக்கலாம். ஆனால் யூஸ்வலாக எப்போவுமே போகிறது பிஸ்கட் போடலாம். இந்த மாதிரி இந்த தேய்பிறை அஷ்டமி சமயத்துலலாம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எதனா ஒரு சாலிடான ஒரு நிவேதனம், நாய் சாப்பிடக்கூடிய ஒரு நிவேதனமாக அது இருக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு அந்த தயிர் சாதம் வைங்கன்னு சொல்கிறது. உங்களுக்கு வந்து இந்த நிவேதனமும் நான் சொல்லிட்டேன். இந்த 4:06 செய்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த பரீட்சைங்கள்லாம் வருதுன்றதுனால இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா சொல்லியிருக்காங்க ரிசல்ட்டு நல்லபடி தான். வேறு என்ன இருக்குது, நிறைய பேர் வந்து ஏன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க, தேய்பிறை அஷ்டமி வரும்போதே பௌர்ணமி வரும்போதே நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம், நீங்கள் எதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்துட்ருக்கோம், நீங்கள் இன்னும் போடவே இல்லையே அப்படின்னு. அதனால தான் நான் கொஞ்சம் பிஃபோராகவே போட்டுடலாம், இன்றைக்கி வந்து அது சாட்டர்டேவில் ஃப்ரைடேவில் போய் சொல்ல வேணாம், இப்போத்துலேருந்தே போட்டுட்டா நீங்கள் கொஞ்சம் பிளானாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இதை முடிச்சுக்கிறேன் நான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். க்ரே கலரில் லாஸ்ட்டில் இடி அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கும். அப்படி முடிஞ்சிருந்தால் அது வந்து நீங்கள் ஏற்கனவே என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தால் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ரெட் கலரில் இருந்தால் மட்டும் நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்ற மீனிங்காக இருக்குது. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.